ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி ஈவினிங் ஒரு சின்ன அறுவடை செஞ்சோம் மாடி தோட்டத்தில். ஆனால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நான் மேலே போகும்பொழுதே கொஞ்சம் இருட்டாயிடுச்சு. அதனால் நான் மேலேருந்து லைட் போட்டு தான் பறிச்சிட்டு வந்தேன். ஸோ என்னென்ன பறிச்சிட்டு வந்திருக்கேங்கிறத மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். வெண்டைக்காய் பறிச்சிருக்கேன் பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் காராமணி, 2 கத்திரிக்காய் பறிச்சிருக்கேன். கொத்தவரங்காய் நிறையா இருக்குது. ஸோ நாளைக்கு கொத்தவரங்காய் நாளைக்கு ஏன்னா வெண்டைக்காய் பொரியல் தான் நாளைக்கு. ஸோ நாளைக்கு ஈவினிங் கொத்தவரங்காய் பறிச்சிக்கலாம் ஃப்ரெஷ்ஷானு விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ முடக்கத்தான் பாருங்கள், முடக்கத்தான் கீரை பறிச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த முடக்கத்தான் கீரையை இந்த கீரையை மட்டும் பறித்து மிக்சியில் அரைச்சி மாவோடு கலந்து நைட்டு முடக்கத்தான் தோசை ஊற்றிடலாம். ஸோ அது கூடவே கொஞ்சம் சங்குப்பூ பறிச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த சங்குப்பூ ரொம்ப நல்லது. ப்ளூ டீன்னு ஹோட்டலெல்லாம் விற்பாங்க, ரொம்ப காஸ்ட்லி அது. ஸோ அந்த ப்ளூ டீங்கிறது இந்த சங்குப்பூவை வச்சு தான். இது கூட நம்ம ஒரு வெந்நீரில் நல்லா ஒருத்தருக்குன்னா ஒரு 2 பூ போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அது கூட தேனோ நாட்டு சர்க்கரையோ கலந்து குடித்தா ரொம்ப நல்லது. சிலர் வெயிட் லாஸ் பண்ணுங்கிறவங்க, அன்னெசரி வெயிட்லாம் இருக்கிற வெயிட் குறைக்கணுங்கிறவங்களுக்கும், சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது இந்த சங்குப்பூ. ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் அறுவடை பண்ணியிருக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம முடக்கத்தான் கீரை, சங்குப்பூ, வெண்டைக்காய் இதெல்லாம் அறுவடை பண்ணியிருக்கிறோம் நம்ம மாடி தோட்டத்திலேருந்து. ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ வில் see in the next video.